Praise the Lord. Glory to Jesus. எல்லாம் சோர்வா சொல்றீங்களே. Glory to Jesus. இன்னும் சத்தமா Glory to Jesus. ஓகே. எல்லாம் நல்லா தூங்குனீங்களா? ஓகே. எத்தனை பேர் வந்து சொல்றீங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் நேற்று நைட்டு நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்றவங்க ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். Praise the Lord. Praise the Lord. சூப்பர். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு வசனம் பார்க்க போகிறோம். எல்லோரும் உங்களோட இல்லை நீங்கள் வந்து பிபிடியில் பார்த்துக்கலாம். உங்களோட பிபிடியில் வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ஓகேவா? நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 1 verses 10 எடுத்துக்கோங்க. 2 Corinthians chapter 1 verse 10. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஓகே, உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆயிடுக்கா டிஸ்பிளே? இல்லையா? சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு தமிழில் வாசிப்போம். அவரே தான் இத்துணை கொடிய சாவிலிருந்து எங்களை விடுவித்தார், இன்னும் எங்களை விடுவிப்பார். ஸோ ஜீசஸ் வந்து நம்மளை எவ்வளோ பெரிய நிறைய என்ன சொல்கிறது கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நேற்று நம்மளுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்தாரா? எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் வந்து சொன்னீங்க எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது, ஜீசஸ் வந்து என்னை தொட்டாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? எஸ். ஸோ கடவுள் வந்து நம்மளை விடுவித்திருக்காரு. ஒருத்தவங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாலே அவங்களுக்கு நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? ஒருத்தவங்க வந்து தேங்க்யூ சொல்கிறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய கடவுள் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த பெரிய பாரத்தை எடுத்து போட்டார். ஸோ அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா மாட்டோமா? இன்னும் எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. சத்தமாக சொல்லுங்க. சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த வசனம் வந்துருச்சாக்க தமிழ் பைபிள் வச்சிருக்கிறவங்களா என் கூட சேர்ந்து இதை படிக்கிறீங்களா? படிக்கலாமா? அவரே தான் இத்துணை கொடிய சாவிலிருந்து எங்களை விடுவித்தார், இன்னும் எங்களை விடுவிப்பார். Praise the Lord. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு பாட்டை பாடி அவரை வந்துட்டு நம்ம தேங்க் பண்ண போகிறோம். ஓகேவா? எங்கள் கூட எல்லாரும் சேர்ந்துக்கோங்க. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. யாருக்கெல்லாம் இந்த பாட்டு தெரியும்? தெரியுமா? சூப்பர். ஓகே, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். எத்தனையோ நாட்கள் வந்துட்டு நம்ம ரொம்ப சோகமா இருந்திருப்போம். நமக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்திருப்போம். ஆனா நேத்து ஜீசஸ் நம்மள ஹாப்பி ஆக்குனாங்களா இல்லையா? எஸ். எத்தனை பேர் சொல்றீங்க? யாரெல்லாம் ஹாப்பி ஆக்குனாங்கன்னு சொல்றீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. சத்தமா Amen. Praise the Lord. Praise the Lord. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அணுகுல்
ஒரு வேர்ட்ஸ், அதாவது அடுத்தது நான் ஸ்டெப் எடுத்து வச்சா ஒரு பெரிய குழியில தான் விழுக போறேன் அப்படின்னு தெரிஞ்ச நாள்ல ஜீசஸ் நம்ம எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களா? எஸ். எஸ்ஸா இல்லையா? இப்போ நான் கேட்குறதுக்குலாம் நீங்கள் எஸ் சொல்லணும், சத்தமாக எஸ் சொல்லணும், ஓகேவா? ஜீசஸ் நம்மளை வந்துட்டு எவ்வளோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி நம்ம எடுத்து வச்சோம்னா வில் பி இன் பிட். ஆனால் ஜீசஸ் நம்மளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இந்த கேம்ப்ல உட்கார வச்சாங்களா? இந்த ரெட்ரீட்ல உட்கார வச்சாங்களா? எஸ். நீங்கள் நம்புறீங்களா? எஸ். சூப்பர். நீங்கள் வந்து எத்தனையோ உங்களுக்கு வந்து டெம்டேஷன்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த சோதனை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ஜீசஸ் வந்து இந்த இடத்துல 3 நாள் ஒரு ஃபோன் இல்லாமல், நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசாமல், நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசாமல், நமக்கு எப்போவுமே செஞ்சுட்டு இருக்க காரியங்கள்ல இருந்து விலகி அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்றதுக்கு ஜீசஸ் ஹெல்ப் பண்ணாங்களா? எஸ். சத்தமாக சொல்லுங்க. எஸ். ஓகே, பாடலாமா? ஆபத்து நாளில் அனுகூலமானீரே, துணையுமானீரே, நன்றீரையா. ஆபத்து நாளில் அனுகூலமானீரே, துணையுமானீரே, நன்றீரையா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. எத்தனை பேர் நம்புறீங்க நேத்து ஏசப்பா உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு? எஸ். உங்களுடைய கரம், அவரோட கரம் செயல்பட்டிருக்கு. எஸ். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. Shall we stand? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி கைதட்டி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். Shall we say? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. Again. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. மறவா நினைத்தீரையா. Shall we say? மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்தீரே,
say thank you, Father. Oh Jesus, oh Jesus, thank you, Master. Thank you, Father. Thank you, Lord. We praise your name. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவா. சொல்லுவோமா? ஆத்துமனேசரே, அழகின் சிகரமே, ஆயிரம் பேர்களில் ஆத்துமனேசரே, அழகின் சிகரமே, ஆயிரம் பேர்களில் இயேசுவா. இயேசுவா. Yahweh, Rapha, Elohim, El Shaddai, Yireh, Adonai, தம்மை வெளிப்படுத்துவீர். Yahweh, Rapha, Elohim, El Shaddai, Yireh, Adonai, தம்மை வெளிப்படுத்துவீர். தம்மை வெளிப்படுத்துவீர். We'll manifest you, Lord. Oh Jesus, we'll manifest you. We'll manifest you, Father. Oh Jesus, oh Jesus, we praise you, Lord. We thank you for your presence. You are here, Jesus. Lord, you are here. Shall we say we praise you? We praise you, Master. We praise you, Father. We praise you, Lord. We thank you, Jesus. We praise you, Master. Yahweh, Rapha, Elohim, El Shaddai, Yireh, Adonai, தம்மை வெளிப்படுத்துவீர். சொல்லுவோமா? Yahweh, Rapha, Elohim, El Shaddai, Yireh, Adonai, தம்மை வெளிப்படுத்துவீர். தம்மை வெளிப்படுத்துவீர். தம்மை வெளிப்படுத்துவீர். மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே.
பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா வல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. Shall we say, வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. எங்கள் ஆறுதலே, ஓ எங்கள் ஆறுதலே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். We long for your presence, oh Lord. We long for your presence, your mighty presence. Shall we once more sing, வாரும் ஐயா ஓ நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்தர் 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 சொல்லுவோமா? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். Hallelujah 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 hallelujah. Hosanna 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 Hosanna. பரிசுத்தர் 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 சொல்லுவோமா சத்தமா? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். Hallelujah 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 hallelujah. Hosanna 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 Hosanna. Yahweh Yahweh
Oh, thank you for your presence. You are filling us. Thank you, Father. Thank you, Jesus. Almighty Father. Thank you, Jesus. Thank you, Lord. உமக்கு நன்றி. கடைசியாக பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாடுகத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாடுகத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன், என ஒட்டி செயல்கள் இங்க வந்தது நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுவோமா? ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிசனோ இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது சொல்லுவோமா? நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஒரு நாவு பத்தலையே. All the glory to Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அருமையான காலை பொழுதிலே தேவனை ஆராதிப்பது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது எத்தனை மகிழ்ச்சியான காரியம் பிரியமான பிள்ளைகளே. இந்த நாளிலும் கூட கடைசி நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். முற்றிலுமாய் விட்டு கொடுங்கள். ஆராதிக்கும் போது கண்களை மூடி தேவனை ஆராதியுங்கள். ஆராதிக்கும் போது தேவ பிரசனம் உங்களை நிரப்புவதை உங்களால் உணர முடியும். கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கும்போது தேவ பிரசனம் உங்களை நிரப்புவதை உங்களால் உணர முடியாது. ஒவ்வொரு நொடி பொழுதையும் நீங்கள் வீண்படுத்தாமல் ஆண்டவருக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கும் போது இந்த நாளின் கடைசி வேளையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்மை அதிகமாய் அன்பு செய்கிற நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர். அப்பா உம்மை தேடி வந்திருக்கிற ஒருவரையும் வெறுமனே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நன்மைகளினால் நிரப்பி அனுப்புகிற தெய்வம் ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுவாமி உம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்தி தருகிறேன்.
அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அடிமையை மூடி மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படுங்கப்பா. நான் சிறுகணும், நீங்க பெருகணும் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாவித துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலே உலகிற்கு ஒளியாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற தலைப்பில் இறைச்செய்தியை உங்களோடு கூட பகிர இருக்கிறேன். இருளாய் இருந்த நம்மை தேவன் 2 நாளாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி, அவருடைய வார்த்தையினாலே கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி நாம் இந்த உலகிற்கு ஒளியாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை உருமாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு நாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஒருவர் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது இறை வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது இறை வசனம். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரே என் மீட்பர் என்று அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரும் உலகின் ஒளியாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒளியாக இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் வழி தவறி சென்றவர்களுக்கும் துணிச்சலோடு பாவம் செய்கிறவர்களுக்கும் நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் உண்டு இந்த மும்பை பட்டணத்திலே. குறிப்பாக நம்முடைய மல்லாடு பகுதியை எடுத்து பார்த்தாலும் எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் ஒவ்வொரு வீடாக சென்று இந்த இடத்தில் தியானம் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சென்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இது மொபைல் மூலமாகவும் ஃப்ளையர்ஸ் மூலமாகவும் இந்த செய்தி அனுப்புவிக்கப்பட்டது. ஆனால் பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டோரோ பலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டோரோ மிக சிலரே என்று சொல்லி தேவன் உங்களை முன்குறித்து தமது திட்டத்தின்படி அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒளியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகிற்கு நாம் ஒளியாய் இருக்க வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யணும் என்று சொல்லிதான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறை வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது இறை வசனம். மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே. பாருங்க, அவர் சொல்றாரு, உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் என்ன செய்ய மாட்டாங்க? இருள்ல இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் தான் உலகத்தின் ஒளி. அந்த மெய்யான ஒளியை நாம் கண்டு கொண்டோம் என்று சொன்னால், அந்த மெய்யான ஒளியை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த ஒளி நமக்குள்ளாயிருந்து பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, அந்த ஒளியை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிகவும் நெருக்கமாக அவரை நாம் பின்தொடர வேண்டும். அவரோடு கூட நாம் நடக்க வேண்டும். அவரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். அவரோடு நான் இணைந்திருக்கும் போதுதான், அவரோடு நான் நடக்கும் போதுதான், அவரை நான் இடைவிடாமல் பின்பற்றி தொடர்ந்து போகும்போதுதான் நான் என்ன செய்ய முடியும்? ஒளியாய் மாற முடியும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவங்க இயேசு அவரோட நெருக்கமாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பிரியமான என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவோடு நீங்கள் நெருக்கமாக நடக்கவில்லை என்று சொன்னால், அவரோடு இணைந்து இல்லை என்று சொன்னால், கொஞ்சம் கூட இடைவெளி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஊடே வந்துவிட்டது என்று சொன்னால், அங்கே இன்னொருவர் நுழைஞ்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாருங்க, நேத்து கூட பிள்ளைங்க ஸ்கிட்ல நடிச்சு காண்பிச்சாங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் இடைவெளி இருந்தாலும், கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஜெபிக்காம இருந்தாலும், ஒரு நாள் நீங்க வேதம் வாசிக்காம இருந்தாலும், அவருடைய நினைவற்றவர்களாய் மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த ஒளியில் இருந்து நாம் பின்வாங்கி போவோம். பிரியமான அன்பு பிள்ளைகளே, அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இடைவெளி விடாதபடிக்கு தேவனோடு நெருங்கி நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள் வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்பி இருக்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி இருக்கிறீர்கள், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். அப்ப நான் ஆண்டவரோடு நெருங்கி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படிப்பட்டவளாய் காணப்பட வேண்டும்? 1 பேதுரு 1:16 இறைவசனத்தை வாசியுங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏசப்பா என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? பேதுரு எழுதுறாரு, ஆண்டவர் என்னது தூய்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே போல நீங்களும் உங்கள் எல்லா நடத்தைகளிலும் நீங்களும் தூய்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தூய்மை இல்லாதோர் கடவுளை தரிசிக்க முடியாது. தூய்மையற்றவர்கள் அவரை பின்தொடரவும் முடியாது. அதனால நேற்று நல்ல பாவ அறிக்கை செய்து நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த தூய்மையை இன்று மட்டுமல்ல, ஒரு வாரம் மட்டுமல்ல, ஒரு மாதம் மட்டுமல்ல, நம் வாழ்வின் கடைசி நாள் வரை நாம் இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி ஒரு கிறிஸ்தவனுக்குள் இருக்கும்போது அவனால் பாவம் செய்யவே முடியாது. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்கு கற்றுத் தருகிறவராய் இருக்கிறார். அவர் நாம் பாவ காரியங்களை நினைக்கும் போதும் கூட அவர் நம்மளை எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நம்மளால துணிந்து பாவம் செய்யவே முடியாது. அதனால என்ன செய்யணும்? தூய்மையாய் இருக்க வேண்டும். தூய்மையாயிருந்து கட்டளைகளை கடைபிடித்து மனிதருக்கும் கடவுளுக்கும் உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாலிப பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உங்களை அநேகர் பார்க்கும்போது, இவன் ஒரு பையனா, இவ ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுவும் ஒரு பொண்ணு இருக்கே, இதே போலலாம் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கணும் அப்படின்னு அநேகர் பாராட்டக்கூடிய வகையில் நீங்க காணப்படணும். பிரியமான பிள்ளைகளை, இந்த நாளிலே நீங்கள் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். அந்த ஆவியான தேவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் போதுதான் நான் துதிக்க முடியும். எல்லாரும் சொல்றீங்க இல்லையா, ஜெபம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியல. கொட்டாவியா வருது, தூக்கமா வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, தூக்கம் வரலையா, பைபிள் எடுத்து வாசி தூக்கம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவம் இருக்கிறது பிள்ளைகளே. அப்போ பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் போது துதிக்க முடியும், ஆண்டவரை வல்லமையாய் ஆராதனை செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்க, உங்களை மாதிரி தான் 2 வாலிப பிள்ளைங்க தேவனை எப்படி மெய்மறந்து அவர்தான் சர்வ வல்லவர் என்று சொல்லி உங்கள் மத்தியில் அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். இதே போல ஆவியானவர் வரும்போதும் நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அநேக பிள்ளைகள் என்னிடம் கேட்பது உண்டு, ஆண்டி எனக்கும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எடுக்கணும், எனக்கும் வாலண்டியர் ஆகணும், எனக்கும் டிவைன் வேர்டில் மினிஸ்ட்ரி பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்பாக நீங்க ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படும் போது எல்லாமே உங்க வாழ்க்கையில நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானவரை நீங்கள் இந்த நாளிலே வாஞ்சிக்க வேண்டும். ஆவியான தெய்வம் எனக்குள் வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவியானவர் வரும்போதுதான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அப்புறம் ஆவியானவர் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? துதிப்போம், 2வது வேதம் வாசிப்போம். தொடக்க நாட்களில் எனக்கு வேதம் வாசிக்கிறேன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும். அப்போ நான் நல்லா ஜெபிப்பேன், எல்லாரோட கூடி 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 ஜெபிப்பேன். அப்போ ஒரு ஊழியர் பேசிகிட்டே இருந்தார், இந்த வேதம் ஒரு ஞான பால், இதை வாஞ்சிக்கும் போது ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி அந்த நாளில் தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா
எனக்கும் வேதம் வாசிக்கணும்ப்பா, எனக்கும் உம்முடைய வேதத்தின் மறைவுண்மைகளை கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் கதறி கதறி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டேன். பிரியமானவர்களே, இந்த வேதம் இன்று என்னுடைய உயிராய் மாறி இருக்கிறது. இந்த வேதம் இன்று என் உணவாய் மாறி இருக்கிறது. வேதத்தை வாசிக்க வாசிக்க பலமுறை வாசித்து இருக்கிறேன். வாசிக்க வாசிக்க தேவன் ஒவ்வொரு அர்த்தங்களை எங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்ப நீங்களும் வாசிக்கும் போது ஆவியான தேவன் அனைத்தையும் கற்று தருகிறவராய் இருக்கிறார். இயேசுவோடு கூட இணைந்திருந்தால், அவரில் நிலைத்திருந்தால், ஒரு நாளும் நீங்கள் இருளில் மீண்டும் செல்ல மாட்டீர்கள். இருளில் நீங்கள் நடக்க மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பீர்கள். அநேகருக்கு வாழ்வின் ஒளி என்று சொன்னால் என்ன அப்படின்னா, பரலோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளாய், அநேகருக்கு பரலோகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் உங்களை ஆண்டவர் மாற்றுவார். அதான் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஒளியாக இருக்க விரும்பினால், உலகத்திற்கு ஒளியாக இருக்க விரும்பினால், இயேசுவோடு நெருக்கமாக நடக்கும்போது தான் நாம் பாவத்தில் விழ முடியாது. அப்போ நம்ம இயேசுவோட நெருக்கமாக நடக்கணும்னா ஆவியானவர் வேணும். அப்போ பாவத்திற்கு நாம் அடிமையாக இருந்தால் உலகத்திற்கு எப்படி நாம் ஒளியாக இருக்க முடியும்? இன்னைக்கு அநேகர் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒன்று உங்கள் உள்ளத்தில் இருக்கும். ஆனால் நான் பாவமாக இருந்தா, நான் பாவம் செய்கிறவளா இருந்தா உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியாது இல்லையா? அநேகர்கிட்ட இயேசுதான் ஆண்டவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர் அப்படின்னு நீ எப்படி துணிவா சொல்ல முடியும்? அவரை நீ எப்படி சொல்ல முடியும்? பாவம் செய்யாத, பாவம் செய்கிறவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்க என்று நீ எப்படி சொல்ல முடியும்? நீனே பாவத்தில் இருக்கும்போது நீ சொல்ல முடியாது இல்லையா? அதனால அன்பு பிள்ளைகளே, நீங்க என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில இனி நீங்க ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை பாவ வாழ்க்கை நேற்றோடு செத்தது என நான் ஒரு புதிய மனிதனாய் நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அறிக்கை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் பரலோகம் நரகத்தை குறித்து கூட ஃபாதர் சொன்னாங்க. நம்ம பாவத்தில் இருக்கும்போது 25 வயது பையன் பாருங்க, உடனே கொலாப்ஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாவத்தில் இருந்து நான் மரித்து போனால் நான் எங்கே போவேன்னா நரகத்திற்கு போவேன். இந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லாததுனால தான் மனம் போல இஷ்டம் போல நாம் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு எப்பவும் ஒரு எண்ணம் இருக்கணும், நான் இன்று மரித்தாலும் கூட நான் பரலோகத்திற்குரிய பிள்ளை என்கிற ஒரு பரலோக நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, அதனால தான் நம்ம காலையில இருந்து ராத்திரி வர என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறோமோ, ஏதாவது ஒருத்தரை ஹட் பண்ணிட்டோமோ, யாராவது ஒருத்தரை இன்சல்ட் பண்ணிட்டோமோ, ஏதாவது உங்களுக்கு நினைவுற்றால் அந்த இடத்திலேயே தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போதுதான் நீங்க என்ன செய்வீங்க? பாவத்தில் இருந்து விடுபடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 9-11 ஒருவர் எடுத்து வாசியுங்கள். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் மெய்யான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அனைத்தையும் ஒளிர்விக்கும் ஒளி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தும் அவருக்குரியோர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னு தெரியுமா? ஏன் அறிந்து கொள்ளலை? இந்த உலகம் ஏன் இயேசுவை அறிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னா, நம்ம ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படாததுனால தான் அறிந்து கொள்ளலை. கடந்த முறை நான் எங்கள் ஊருக்கு திருநாளைக்காக போயிருந்தேன். அப்போ ஃபாதர் அந்த திருவிழாவில் மிக தெளிவாக நல்ல அழகாக மறைவுரை ஆற்றுறாரு. அவர் புரிய வைக்கணும், இந்த ஜனங்களுக்கு இயேசுதான் ஆண்டவர் என்று புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கேள்வி கேட்கும்போது அவர் என்ன கேட்டார்? நம்மளுக்கு எத்தனை கடவுள் இருக்கு நீங்க சொல்லுங்க? ஒரே கடவுள், அப்படிதானே? அது யாரு? எஸ். ஆனா எல்லாரும் அழகா சொன்னாங்க. சண்டே கிளாஸ்ல டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, மனப்பாடமா இயேசுதான் ஆண்டவர்னு அறிக்கையிடுறாங்க, ஒரே கடவுள்னு அறிக்கையிடுறாங்க.
ஆனால் செயல்பாட்டில் இல்லை, ப்ராக்டிக்கலி இல்லை. என்னன்னா அவங்க என்ன ஆண்டவர் தான் கடவுள்னு சொல்றாங்க, ஆனால் அவங்க செயல்பாடு எதையோ நோக்கி இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆடம்பரங்களுக்கும் அந்தஸ்துகளுக்கும் தேருக்கும் கொடிக்கும் மொட்டையடிக்கிறதற்கும் முழங்காலிலே நடந்து செல்லுவதற்கும் உங்கள் பக்தி முயற்சிகள் ஒன்றுக்கும் உதவாது. உங்கள் பக்தி முயற்சிகள் உங்கள் பக்தி முயற்சிகள் உங்களை பரலோகம் கொண்டு செல்லாது. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் பக்தியாயிருக்கிறோம், நாங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. நான் பார்த்தேன் எங்க ஊர்ல எல்லா வாலிப பையன்மாரும் போட்டான்னு பாருங்க ஆட்டம். கோயிலுக்குள்ள ஃபாதர் பிரசங்கம் பண்ணச்சுல கோயிலுக்குள்ள ஒருத்தனை இல்லை, எல்லாரும் வெளியில தான் நின்னானுவன். ஆனா அந்த அடோரேஷன் முடிஞ்ச பிறகு சினிமா பாட்டை போட்டு ஆடுனானுங்க பாருங்க ஆட்டம். அதுதான் அவனுடைய பக்தி. அதுக்கப்புறம் ஒரு கேடு கச்சேரி. கச்சேரி கூட நாங்கள் அங்கே அசனம் போட்டிருந்தாங்க. அசனம் போட்டதை சாப்பிட்டு வரும்போது நான் பார்த்தேன், எங்கடா இவனும் அடிப்படி போட்டுருவானுங்களோ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கூத்து, அந்த அளவு நம்ம பக்தி கீழ்த்தரமான பக்தியாக இருக்கிறது. தேவன் அந்த பக்தியை எதிர்பார்க்கவில்லை. அவர் உன் உள்ளத்தை கேட்கிறார். பிரியமான அன்பு பிள்ளைகளை, உனி உள்ளத்தில் இருந்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். அதனால தான் அவர் உங்களை தேடி இன்று வந்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உலக ஆடம்பரங்கள், அந்தஸ்துகள், இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருடைய இறைவசனத்திற்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் கடைபிடித்து அதை நீங்கள் வாழ்வாக்கும் போது நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறிவீர்கள். நான் போகும்போதெல்லாம் எனக்கு மிகுந்த மனவேதனையாக இருக்கும். ஊருக்கு செல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு வேளையும், அப்பா அந்த ஊர் ஜனங்களை சந்திங்கப்பா அப்படின்னு தான் நான் சொல்லி ஜெபிச்சுட்டு வர்றது உண்டு. பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, ஆனால் கேட்டால் சொல்லுகிறார்கள் இயேசு தான் கடவுள் என்று சொல்லுகிறார்கள், ஒரே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவங்க லைஃப்ல அதை அவங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்போ இந்த நாளில் நீங்கள் அப்படி இருக்காதபடி இருக்க ஆவியினால் ஆட்கொள்ளப்படுங்கள். ஆவியினால் ஆட்கொள்ளப்படாவிட்டால் இயேசுவே ஆண்டவர் என நீங்கள் வாயார அறிக்கை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி 16:13 சொல்லுகிறது, ஆவியானவர் வரும்போது அவர் நிறை உண்மைக்குள்ளாய் உங்களை வழி நடத்தி செல்வார். நிறை உண்மைனா என்ன? நிறை உண்மைனா என்ன? இந்த வேதம் தான். இந்த ஆவியானவர் வரும்போது இந்த வேதத்தின்படி நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, அப்போ இந்த ஆவியானவருக்காக வாஞ்சிக்க வேண்டும். ஆவியானவர் வரும்போது அவர் அந்நிய பாஷை வரத்தை நமக்கு கொடுப்பார். அந்த அந்நிய பாஷையில் துதிக்கும் போது துதிக்க துதிக்க ஆவியானவர் நம் மத்தியில் இறங்குவார். அவர் நம் மத்தியில் இறங்கி இயேசு கிறிஸ்துவை பற்றிய எல்லா ரகசியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆவியானவரை தான் நாம் வாஞ்சிக்க வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க என்ன செய்றீங்க? உலகத்தின் செய்திகளை நாம் அறிய ரொம்ப ஆசைப்படுகிறோம். ஃப்ரெண்ட்ஸை பற்றி அறியணும். நிறைய பாய்ஸ் எல்லாம் அந்த கேர்ள் எங்கே உள்ள பிள்ளை நிறையா இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஊர் செய்தி, காலேஜ் செய்தி, அதுவும் வேற ஹீரோ ஹீரோயினை பற்றி ஏதாவது அப்டேட் வந்தேன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், ஒரு ஹீரோ, ஏதோ ஒரு ஹீரோ, அவன் பேர் எனக்கு சரியா தெரில. அவன் வந்தான்னு சொன்னால் அவன் எங்கேருந்து வந்தானாலும் அவனை பார்க்கறதுக்கு இவன் போயிடுவான். அப்போ இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோமே. கத்தோலிக்க கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளே, இங்கு வந்து 3 நாள் அவருடைய சமூகத்தில் இருந்து இறை வார்த்தையை கேட்கிற உங்களுக்கே அவரை பற்றி அறியக்கூடிய ஆசை இல்லை என்று சொன்னால், அந்த அறிவு இல்லை என்று சொன்னால், இப்போ யாரெல்லாம் தியானத்திற்கு வராமல் இருப்பாங்க பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்ககிட்ட சொல்ல உங்களால் முடியுமா? பைபிளை வாசின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அப்போ என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி அறிய ஆசை கொள்ளுங்கள். இந்த வேதத்தின் மறை உண்மைகளை அறிய ஆசைப்படுங்கள். நீங்கள் எவ்வளோதான் படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம்,
மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், பிஜி பண்ணுறேன், ஐடி பண்ணுறேன், என்னெல்லாமோ நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை வேணா சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம், பல ட்ராவலிங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம், லாங் டிரைவ் கூட பண்ணியிருக்கலாம். ஆனாலும் பல நாலேஜ் உங்களுக்கு உலகத்தை பற்றிய நாலேஜ் இருக்கலாம். ஆனால் இயேசுவை பற்றி உங்களுக்கு அறிவு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எல்லாம் அந்த உலகத்தில் உள்ள நாலேஜ் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது பிரியமான பிள்ளைகளே. அப்போ ஆண்டவரை பற்றி தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றிய அறிவு இல்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவரை பற்றி பேசவே முடியாது. நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரை பற்றி நம்ம ஏன் பேசணும், எதுக்கு, எனக்கு என்ன அவசியம், ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன அவசியம்? மோசே சொன்னார், ஆண்டவரே நான் திக்குவாயன், உளருவேன், என்னால் பேச முடியாது, நீர் வேற யாரையும் அனுப்பும் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் கோவப்பட்டுருவார். கோவப்பட்டு சொல்லுவார், ஆரோன் உன்னுடைய அண்ணன் சொல்வளமிக்கவன், அவனை கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவார். மோசே சாக்குப்போக்கு சொல்லும்போது ஆண்டவர் எரிச்சல் கொள்ளுகிறார் மோசையின் மீது. அந்த மோசையை எகிப்து தேசத்திற்கு அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அநேக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு உங்களின் மூலம் எஸ் ஆண்டவர் என்று அவர்கள் இருக்கிற இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்து வர உங்களை ஒரு கருவியாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த நாளில் என்ன நிலையில் இருக்கிறீர்கள்? அவருக்கு எஸ் சொல்றீங்களா, நோ சொல்றீங்களா? இது உங்க கையில தான் இருக்கிறது. மோசே இல்லை என்று சொன்னபோது ஆண்டவர் கோபம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாய் இருக்க வேண்டுமா, உங்கள் மீது கோபத்தோடும் எரிச்சலோடும் காணப்பட வேண்டுமா? நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஆண்டவரை பற்றி அறிய நம்ம வேதத்தை வாசிக்கணும்னு சொன்னேன்ல. அப்போ இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை தன்னாலே கிடைக்கும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க 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 இவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மை நிரப்பி நிரப்பி பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை, மீண்டும் பாவம் செய்யாதபடி இருக்கக்கூடிய ஒரு துணிவை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அறிவு கூர்மையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேர் சொல்றீங்க, எல்லாரும் என்ன இகழ்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏற்றுக்கொள்றதே கிடையாது, என்னை ஒரு மனுஷியாக மதிக்கிறது கிடையாது, அவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போனாங்களா ஆனால் என்னை மட்டும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது, ஏன்னா நான் கஷ்டப்படுறோம்ல, நாங்கள் ஏழைங்கள்ல. அப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, பாருங்க, இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் அந்த 10 பேரிலும் உன்னை மேன்மைப்படுத்தி அறிவு கூர்மை உடையவளாய் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்பு யார்லையா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எனக்கு படிப்பே வர மாட்டேங்குது, எனக்கு ஒரு டேலண்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் ரொம்ப படிக்கலை, நான் சொல்லதுக்கும் வெட்கப்பட மாட்டேன். எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான். A to Z அவர் தான் என்னை நிலைநிறுத்தியவர். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு ஆசிரியர், என்னை உருவாக்கியவரும் என் ஆண்டவர் இயேசுதான். எனக்கு படிப்பறிவு இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் என் தேவன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோட இன்ஜினியர் ஃப்ரெண்டு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்ன நான் தான் வசதி ஆண்டவர் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இன்னைக்கு நீங்கள் தள்ளப்பட்ட நிலையில், குறுகிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்க வாசிக்க நேகர் முன்பாகவும் நீ தான் முதல் ஆளாக ஆண்டவர் உன்னை வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். பாருங்க, புனித பவுல் என்ன சொல்லுகிறார்? உண்மையிலே என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். பாருங்க, இந்த பவுல் சாதாரணமான மனுஷன் அல்ல, அவர் மிகவும் படித்தவர். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்துருந்தாரு, அவருக்கு ஒரு பெரிய கப்பலுக்குள்ள அந்த அளவுக்கு அவர் பெரிய வெல்த்லேயும் அவர் நல்லா இருந்தார், நல்ல பண வசதி உள்ள மனிதன், படிப்பு அந்தஸ்து உள்ள மனிதன். ஆனால் அவர் சொல்றாரு, ஆண்டவராம் கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். நான் இதன் அவர் பொருட்டு இவை எல்லாவற்றையும் நான் என்ன சொல்றேன், குப்பைன்னு சொல்றாரு. அல்லேலூயா.
நம்ம எத்தனை சர்டிஃபிகேட் வச்சிருக்கோமோ அதெல்லாம் குப்பைன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பவுல் அப்படி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பவுல் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அதுக்கு முந்தி அவருக்குள்ள ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த பவுல் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவர் சவுல், அதுக்கு முந்தி சவுலா தான் அழைக்கப்பட்டார். அவர் கிறிஸ்தவர்களை புதிய நெறிமுறை, இப்போது என்னதோ ஒரு பெரிய புதிய நெறிமுறை வந்திருக்கு, இப்படிப்பட்ட ஆண் பெண் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்காக தான் அவர் எங்க போயிட்டு இருக்கிறாரு? தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. வாசிமா. இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. பாருங்க, இவர் போறாரு பாருங்க, தமஸ்குக்கு போறாங்க. கிறிஸ்துவ ஆராதிக்கக்கூடிய மக்களை அரெஸ்ட் பண்ணதுக்காக போயிட்டே இருக்கிறாரு. ஆனா அங்க போகும்போது ஒரு ஒளி, பாருங்க, நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடவார் என்று சொன்ன அந்த ஒளி புனித பவுல் மீது வீசி அவரை கீழே தள்ளியது. பிரியமானவர்களே, அது முதலாய் அவர் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த வேளையில ஒரு பாடல் பாடலாமா? ஒரு சிலர் அப்படியே தூங்கி வழியிறாங்க. அதை பார்த்து இன்னும் மற்றவங்களும் தூங்கி வழிறாங்க. புதிய வாழ்வு தரும் புனித ஆவி, அந்த பாடலை நாம் பாடலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் வாய்களை திறந்து பாடுங்கள். அமர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பவுல் எப்படியாய் மாறுகிறார் பாருங்க. பாருங்க, இன்னைக்கு அவர் படிச்சிருந்தாரு, பட்டம் இருந்தது, புகழ் இருந்தது, பதவி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, எல்லாவற்றையும் இயேசுவுக்காய் அவர் குப்பை என்று கருதினார். இந்த நாளில் நீங்க பதவி வேணும், பட்டம் படிக்கணும், பெட்டி பெட்டியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கொடுக்கும் இயேசுவை நீங்க பற்றி பிடித்து கொள்ளுங்க. வேற எல்லாம் பட்டமும் வரும், பதவியும் வரும், பணமும் வரும், அந்தஸ்தும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார்.
இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். பாருங்க, அவர் சொல்லுறாரு, இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக அவர் தன்னையே ஒப்புவித்தார். அதனால இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று அந்த புனித பவுல் சொன்னார். பிரியமானவர்களே, அந்த புனித பவுல் இயேசுவுக்காக வாழ்ந்த வைராக்கியத்தை நீங்கள் வேதத்தில் இருந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் வாசிக்கும் போதே அந்த பிரசனம் உங்களை நிரப்புவதை நீங்கள் உணர முடியும். 5 முறை 40ற்கு 1 குறைய கசையடி வாங்கினார். கல்லால் எரிந்து அவர் செத்து போனார் என்று விட்டு போனார்கள். எத்தனை பாடுகள்! அவருடைய பாடுகளை பற்றி சொல்லுவார். கடலிலும் பாடுகள், அதெல்லாம் அவர் எத்தனை பாடுகள் அவர் ஆண்டவருக்காக பட்டார். இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துதான் என்னில் வாழுகிறார் என்று சொன்னால் அவர் அதன்படி வாழ்ந்து காண்பித்தார். இன்றும் அவர் சொல்லப்படுகிறது, அவர் ஆசியாவுக்கு வரும்போது இந்தியாவுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் புனித பவுல் வந்திருக்கலாம் என்று சொல்லி சரித்திரத்திலே கூறப்படுகிறது. பெரியமான அன்பு பிள்ளைகளே, அப்போ பாருங்க, அவர் எத்தனை தேசத்திற்கு அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் டிராவல் பண்ணார்னா, அவர் இந்த இயேசுவின் மீது கொண்ட அன்பு, இயேசுவின் மீது கொண்டுள்ள அந்த வைராக்கியம், இயேசுவின் மீது கொண்டுள்ள அந்த காதல், அதனால் அவர் தேசம் விட்டு தேசம், மாநிலம் விட்டு மாநிலம் அவர் சென்றார். இயேசுவை அறிக்கை செய்தார். திருத்தூதர் பணிகளில் ஒரு வசனம், நான் அதை குறிக்கல, சொல்றேன் உங்களுக்கு. அறியப்படாத தெய்வம் என்று சொல்லி ஒரு பலிபீடம் இருக்கும். அவர் பார்ப்பதிலே கட்டையாய் இருப்பார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது, சரித்திரத்தில் அப்படி சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். நான் அந்த சரித்திரத்தை படிக்கவில்லை, அதனால நான் துணிகரமாய் சொல்ல முடியாது. அப்போ அவர் கட்டையாய் தான் இருப்பாராம். அந்த பலிபீடம், அறியப்படாத தெய்வத்திற்கென்று ஒரு பலிபீடம் இருந்த இடத்துல உடனே துணிச்சலோடு ஏறி, நீங்கள் அறியப்படாத தெய்வத்திற்கென்று ஒரு பலிபீடம் வைத்திருக்கிறீர்களே, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அதை அவர் சொல்லுவார். வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இயேசுவை பற்றி அறிவி, அது உன் மேலே விழுந்த கடமை. நீ அப்படி அறிவிக்கலைன்னா அது உனக்கு ஐயோ கேடு. சிம்பிளாக சொல்லிட்டார். வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இயேசு தான் ஆண்டவர். நீ அறிக்கையிட்டு ஆகணும், உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஆகணும், உன் அம்மா அப்பாவுக்கு நீ சொல்லி கொடுக்கணும். கொடுக்கலன்னு சொன்னால் பவுல் சொல்கிறாரு, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் அறிவிக்காட்டா அது உனக்கு தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தூக்கத்தை இழக்க வேண்டும். ஒரு சிலர் கண்ணு அப்படியே கெட்டுது. நான் நேற்றே சொன்னேன், ஆண்டவர் மீது வாஞ்சை இருந்துச்சுன்னா அந்த கண்ணெல்லாம் கெட்டாது. நான் தொடக்க நாட்களில் உங்களை மாதிரி இப்படி அமர்ந்து இருப்பேன். எப்போ பிரேக் கொடுப்பாங்களோ அது மட்டும் அந்த இடத்துல இருந்து எனக்கு அர்ஜென்ட்னா கூட நான் எழும்ப மாட்டேன். காரணம் என்னன்னு தெரியுமா? நான் எழும்பி வாஷ்ரூம் போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்காக ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அது எனக்கு கிடைக்காம போயிருமே. ஒரு நாளும் எழும்பி போகவே மாட்டேன், ஒரு செகண்ட் கூட தூங்கவும் மாட்டேன். இன்னைக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், அது முன்னே உங்களுக்கு தூக்கமாக வருதுன்னா நம்ம தூக்கத்தை இழக்கணும். ஆண்டவரை ஒளியாக நம்ம வெளிப்படுத்தணும்னா தூக்கத்தை இழக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நிறைய உறவுகள் இருக்கும், அதெல்லாம் நம்மளை தீய வழியில் கைடு பண்ணக்கூடியவியலாக இருப்பாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா, பொம்பளையாக இருந்து நீ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறியே, நீ பிரசங்கம் பண்ணுறதுனால தான் இந்த குடும்பத்துக்கே சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதா, மனிதருக்கு கீழ்ப்படிவதா? அப்போ அப்படிப்பட்ட தகாத உறவுகளை நாம் என்ன செய்யணும்? கட் பண்ணணும். அது உங்கள் கணவராக, உங்கள் மனைவியாக இருந்தால் நீங்கள் கட் பண்ண முடியாது, உங்கள் பெற்றோராக இருந்தால் கட் பண்ண முடியாது. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு அவங்கள மனமாற செய்ய வேண்டும். அதுதான் அவர் ஆண்டவர் ஒளியை கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம். என்னுடைய மாமனார் சிறு வயதிலிருந்தே அவர் குடிக்க அடிமையான ஒரு மனிதர், மிகவும் நல்ல மனிதர். ஆனால் நல்லா குடிப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையாது. எனக்கு பார்த்த உடனே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் நான் எப்போ ஆண்டவரால் தொடப்பட்டனோ 2004 மார்ச்சில் நேரம் ஃபர்ஸ்ட் டைம்
ஜீசஸோட எனக்கு என்கவுண்டர். அப்போ ஜீசஸும் நானும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தோம். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா இவங்களுடைய குடி இவங்களை விட்டு போகணும், இவங்கெல்லாம் ப்ரேயருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆகஸ்ட் வரைக்கும் 2004 ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். ஜெபிச்ச இதில் ஆகஸ்ட் மாதம் என்னுடைய மாமனார் ப்ரேயருக்கு வர்றாங்க. அந்த ப்ரேயருக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க 7-8 வயசில், ஏன்னா அம்மா அப்பாலாம் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க, அந்த வயசுலேருந்து அவங்க குடிக்கு அடிமையானவங்க. அந்த ஆகஸ்ட் மாதம் வந்தாங்க ப்ரேயருக்கு தாபோருக்கு. ஆண்டவர் அவங்ககிட்ட இருந்த அந்த குடியை எடுத்து மாற்றினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. அன்றிலிருந்து ஒரு நாள் அவங்க குடிப்பாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, வெற்றிலெல்லாம் போடுவாங்க, எல்லா பேட் ஹேபிட்டும் இருந்துச்சு. ஆனால் குணத்திற்கு நல்ல மனிதன். ஆனால் ஆண்டவர் அவரிடமிருந்து அதை எடுத்து மாற்றினார். பிரியமானவர்களே, இன்று உங்கள் தகப்பனார் குடித்து கொண்டு இருக்கிறாரா? நீங்கள் உங்கள் தகப்பனாருக்கு உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை தருவார். தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. நேகர் சொல்லுவார்கள், என் கணவன் இப்படி, என் மனைவி இப்படி என்று சொல்லி. பிரியமான அன்பு பிள்ளைகளே, நான் என்று சொல்லுகிறேன், என்னுடைய கணவர் இங்கே தான் நிற்கிறாரு வாலண்டியரா. ஒரு நாள் நான் ஊழியத்திற்கு போயிட்டு வந்தேன். அந்த நாளில் அவர் கையில் மட்டும்தான் மொபைல் இருந்தது, என்கிட்ட மொபைல் கிடையாது. அப்போ நான் அவருக்கு சொல்லாமல் போயிட்டேன்ட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்னை வெளியில் விட்டு கதவை பூட்டிட்டாரு. பக்கத்தில் உள்ளவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. ஏதோ ஒரு பெரிய தவறு செய்துட்டு நான் வந்துட்டேனோ வந்தவங்க மாதிரி எல்லாரும் என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் வருத்தப்படவில்லை, அதற்காக நான் வெட்கமும் படவில்லை. என் தேவனுக்காக செய்வதை நான் செய்து கொண்டிருந்தேன், என் கணவருக்காகவும் ஜெபித்து கொண்டிருந்தேன். இன்று அவர் நான் எங்கு சென்றாலும் என்னோடு கூட எனக்கு துணையாக அவர் எல்லா இடத்திற்கும் வருகிறார். பிரியமானவர்களே, தேவனால் ஆகாதது எதுவும் இல்லை. இன்று நீங்கள் சொல்லுகிறீர்களா, உங்க அப்பா அப்படி, உங்க அம்மா அப்படி, அதனால தான் எங்க வாழ்க்கை இப்படியா மாறி போச்சுன்னு சொல்லி நீ தொடர்ந்து ஜெபிக்கும் போது நீ சொல்லுவா. அநேகர் சொல்லுவோம், ஆமாம் சிஸ்டர், நான் ஜெபிக்க தான் செய்கிறேன், ஆனால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் ஆண்டவர் ஓரவஞ்சனை காட்டுகிறவரா? ஒருவருடைய ஜெபத்தை கேட்டுவிட்டு ஒருவருடைய ஜெபத்தை கேட்காமல் அவர் இருப்பாரோ? பிரியமான பிள்ளைகளே, அவர் எல்லோரையும் சமமாய் நேசிக்கிறவர். தாவீதை எப்படி அவர் அன்பு செய்தாரோ அதே போல நம்மையும் அவர் அன்பு செய்கிற தேவன். பிரியமானவர்களே, அவர் பட்சபாரம் பாராத இறைவன். அப்போ நீங்க தான், நம்மகிட்ட தான் ஏதோ குறை இருக்கு. நான் தான் ஒரு நாள் ஜெபிக்கிறேன், ஒரு நாள் ப்ரேயருக்கு வரும்போது ஜெபிக்கிறேன், மற்றபடி விட்டுறேன். ஆனால் நான் சொல்றது என்ன சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என் கணவன் மாறல, என் மனைவி மாறல, என் பிள்ளைங்க மாறல. எப்படி மாறாம இருப்பாங்க? சர்வ வல்லவர் உன் தந்தையாய் இருப்பார் என்று சொன்னார், சர்வ வல்லவர் உன் கணவராய் இருப்பார் என்று சொன்னார், அவர் உன் தாயாய் இருப்பார் என்று சொன்னார், அவர் உனக்குரிய எல்லாமுமாய் இருப்பார் என்று சொன்னார். எப்படி அவர்கள் மாறாமல் இருப்பார்கள்? உன் விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். உன் பெற்றோர்கள் மீது இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் மீது இல்ல, ஆண்டவர் மீது இருக்கும் போது ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. தூக்கத்தை, உறவை, சாப்பாட்டை எல்லாம் நம்ம விட்டு கொடுக்கணும். உபவாசிச்சு ஜெபிக்க பழகிக்கணும். நான் நாளுக்கு 3 நேரம்னா 4 நேரம் 5 நேரம் சாப்பிடுவேன்னு இல்லை. ஒரு நாள் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் உபவசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது தெய்வ மகிமையை காண்பீர்கள், இயேசுவுக்காக பிரகாசிப்பீர்கள், உலகின் ஒளியாய் இருப்பீர்கள். இறை வார்த்தையை நாம் வல்லமையோடு போதிக்கக்கூடிய கிருபையை தேவன் கொடுப்பார். பிரியமானவர்களே, அவரால் ஆகாதது எதுவும் இல்லை. ஏன்? நாம அவருடைய சமூகத்தில் இருக்க 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 அவரை நேசிக்க 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 அவர் இறை வார்த்தையை வல்லமையாய் போதிக்க கிருபை தருவார். அப்போ இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது தான் இதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு நற்செய்தியை நான் எப்படி அறிவிக்கணும்? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம், நாங்கள் எப்படி அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. மதர் தெரேசா எப்படி அறிவிச்சாங்க இயேசுவை? மதர் தெரேசாவை பார்க்குறவங்க எல்லாம் இயேசுவை பார்த்தாங்க. அப்போ அந்த மதர் தெரேசா என்ன செஞ்சாங்க? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார்கள். இன்று நம்ம அருகிலே வாழுகிற எத்தனையோ குடும்பங்கள் பார்க்க நல்லா தான் தெரிவாங்க, நல்ல ஷர்ட்டு போட்டு நல்ல ஃபேண்ட் போட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சில வேளைகளில் அவங்க வீட்டில் சமைக்கக்கூட அரிசி இருக்காது. உண்மை, இது உண்மை. அப்போது இப்படிப்பட்டதை நீங்கள் தெரிய வரும்போது அவங்களுக்கு 1 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறீங்க பாருங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க,
இவங்க கிறிஸ்தவங்க. நம்ம செயல்பாட்டை பார்த்து கேட்பாங்க, நீ கிறிஸ்டியனான்னு கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ கிறிஸ்டியனான்ட்டு. நம்ம இயேசுன்னு சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் எந்த ஆட்டோவில் உட்கார்ந்தாலும் இயேசு அப்படின்னு சொல்லி தான் உட்காருவேன். காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த நான் ரிக்ஷாவில் உட்காரும் போதும் அந்த இந்து சகோதரன் இயேசுக்குள்ள பேர் அவன் காதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளைங்க ஸ்கூல் பஸ்ஸில் உட்காரும் போதும் நான் சத்தமாக சொல்லுவேன், வேணுக்கணி அங்கே எல்லாரும் நிற்பாங்க, இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவேன். வெக்கப்படவே மாட்டேன். எல்லாரும் இது என்ன பைத்தியக்காரியான்னு நினைப்பாங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கே ஏன் இயேசு அறிவிக்கப்படுகிறார், நான் அதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு முறை என் மகன் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஹைவேல பெரிய ஆக்சிடென்ட். என் கணவர் இங்கே கிடையாது, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அப்போ எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ நான் ஊழியத்துக்கெல்லாம் வரல, அதனால் எனக்கு பாம்பேயில் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு தனியாக தெரியாது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கொண்டு போன ஆட்கள். அப்போ ரிக்ஷாவில் இருக்கும்போது நான் அழுறேன். அழும்போது அந்த ரிக்ஷாக்காரர் என்ன தேய்ச்சுறாரு. என்ன சொல்கிறாரு, சகோதரி நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்லுதேன் அவர்கிட்ட, அந்த சூழல்லையும் சொல்கிறேன், என் இயேசு என் பிள்ளையை கைவிட மாட்டார், என் இயேசு என்னை கைவிட மாட்டார், என் இயேசு என்னை காத்து கொள்ளுவார் என்று சொன்னேன். அதிலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் பிள்ளை ஆக்சிடெண்ட் ஆகி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், ஆனாலும் அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தை அறிவிப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை இப்படி தான் நாம் அறிவிக்க வேண்டும். யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ, ஏசு எந்த ட்ரெஸ், ஆமாம் நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, சிம்பிள் தானே ஏசு. அப்போது அந்த பிள்ளைங்க, ஆமாம் இவ எல்லாம் ஏசுகிட்ட கேட்குறா, ஏசு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாரு, நம்ம கேட்குறோமா கேட்கலையா? நம்ம ஆண்டவர் எப்படி, பிரதர் தான் அன்றைக்கி அழகாக சொன்னாங்க, ஒரு கடைக்காரனை போல், ஆண்டவர் எனக்கு இதை தாரும் அதை தாரும் அதை தாரும் இதை தாரும் அதை தாரும் இதை தாரும் அதை தாரும் அதை தாரும் எல்லாம் தாரும் தாரும் தாரும், ஆனால் நான் ஒன்றும் தர மாட்டேன். அப்படிதான் நம்ம இருக்கிறோம். அப்போ நீங்கள் இப்படி சொல்லும்போது அந்த பிள்ளைங்க, அப்படியா அவங்க இயேசு அது கொடுத்தாரா, நான் கேட்டால் தருவாரா? நிறைய பிள்ளைகள் மனமாற வாய்ப்பு இருக்கிறது. வாசல்ல ஒரு ஏழை வந்து நிற்கிறான், பிச்சைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். அவன்கிட்ட ஒரு ஓட்டை டப்பா இருக்குது, உன்கிட்ட நல்ல பாத்திரங்கள் நிறைய இருக்குது, நீ வேஸ்ட்டாக கூட உன் வீட்டில் நிறைய பாத்திரம் வச்சுருப்பான், அதில் இருக்கிறதுல ஒன்றை தூக்கி கொடுத்தியன்னா அவன் சொல்லுவான், இவ கிறிஸ்தவா, அதனால தான் இவ இதை செஞ்சா. அப்போ அதில் அங்கே கிறிஸ்து பறைசாற்றப்படுகிறார். எங்கெல்லாம் நாம கிறிஸ்தவாங்கிற ஒரு பேர் நமக்கு வருதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பறைசாற்றப்படுகிறார். அந்த பிச்சைக்காரன் நம்மளை வாழ்த்திட்டு போவான், ஏன்னா இவங்க இயேசுவின் பிள்ளைகள். அப்போ இயேசுவின் பிள்ளைகள்னா இப்படிதான் இருப்பாங்க என்று சொல்லி, இப்போ ஒவ்வொரு நாளும் அதை ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடு வரலாம், வசனம் ஏந்தி கொண்டு உலகெல்லாம் சுடர் விடுவேன்னு சொல்லுவார். அப்போது அந்த வசனம் ஒருவருக்குள்ள வரும்போது அவங்கள தனித்துவமாக காணிக்கும். அவங்க தனியாக நிற்பாங்க, 1000 பேர்லையும் அவங்க தனித்து நிற்பாங்க. இன்னைக்கு நீ தள்ளப்பட்ட ஒரு பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவருடைய வசனம் உனக்குள்ள வரும்போது நீ அத்தனை பேரிலும் தனித்து ஒளியாய் தெரிவாய். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 19-20. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்களா, பயந்து போய் ஒளியிட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இருள். அன்னைக்கு ஃபாதர் ஃபர்ஸ்ட் நாள் சொல்லிச்சுலே, நான் நினச்சிட்டு இருந்தேன் அதில் இருந்த 2 வாலிப பையன் மாதிரி ஓடிடுவானுங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா ஃபாதர் ஒன்றா சொல்ல அவனை, நீ கொண்டு வந்தியா, நான் கொண்டு வந்தியா, அவனை சுவாரஸ்யமாக பேசிகிட்டே இருந்தானுவன். என் பார்வை அவனுவன் மேலே தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், எசப்பா இவனுவன் இன்னைக்கு கண்டிப்பாக ஓடி தான் போகிறான்னு பிள்ளைங்க, பாதுகாத்துக்கிடுங்கன்ட்டு. ஆனால் உண்மையிலேயே யாரை சொல்கிறேன்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவன் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஏன்னா நாம இருளா இருக்கிறதுனால நம்மளால ஒளிக்கு வர முடியல. ஒளி உலகிற்கு வந்தும் மனிதர் என்ன செய்யறாங்க, இருள்ல இருக்க தான் விரும்புறாங்க. இன்னைக்கு நீங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு போர்ன்வீட்டாவும் இருக்கு, ஒரு பியர் பாட்டிலும் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு எதை சூஸ் பண்ணுவீங்க? அது உங்க கையில தான் இருக்கு. போர்ன்வீட்டா நல்லது தான்,
ஆனால் அன்னைக்கு எதை சூஸ் பண்ணுவீங்க உங்கள் உள்ளத்தில் நீங்கள் நினச்சி பாருங்க. இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம். இன்னைக்கு அநேகர் ஜெப கூட்டத்திற்கு வா. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், யாரெல்லாம் பார்க்குறோமா ஃபர்ஸ்ட் சாட்டர்டே இங்கே நடக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும், ஃபுல் மும்பைக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் சாட்டர்டே தமிழில் இருக்குது, எவ்ரி சாட்டர்டே ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே தமிழில் இருக்குது. ஆனால் கூப்பிடுவேன், என்னை பார்க்க சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஐயோடா சாமி இவ வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு போகிற கூட்டம் நிறையா இருக்கும். ஏன்னா நான் வேற எதையும் பேச மாட்டேன், இதை மட்டும்தான் பேசுவேன்னு அவங்களுக்கு தெரியும். நைஸாக எஸ்கேப் ஆவாங்க. ஆனாலும் எனக்கு வெக்கமே கிடையாது. ஆனாலும் நான் ஓடி போய் பிடிச்சி, சிஸ்டர் நீங்கள் வர்றீங்களா, என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ நாள் நான் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் போய் நின்று சிரிச்சுட்டே கேட்பேன். அப்போ அவங்க, ஐயோ சிஸ்டர் அவங்கள பார்க்கவே இல்லை. ஆமாம் நீங்கள் பார்த்துட்டு நான் வந்திருப்பீங்கல்ல. ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு நான் போவேன். பிரியமானவர்களே, இருளாக இருக்கிறதுனால, நாம் பாவத்தில் இருக்கிறதுனால தான் அந்த ஒளியான இயேசுட்ட வர முடியல. இன்னைக்கு இருக்கிற எத்தனை வாலிப பிள்ளைகள், 250 பேருக்கு மேலாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களை கூட்டிக் கொண்டு வந்தால் அந்த அரங்கமே, நம்முடைய பிரேயர் ஹாலே நிரம்பி வழியக்கூடிய ஆத்துமாக்களாய் மாறிவிடும். இந்த நாளிலே ஒரு பொருத்தனை செய்யுங்கள். நான் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை பிடித்து அவருடைய சமூகத்திற்கு நான் அழைத்து வருவேன் என்று சொல்லி, எப்பொழுது நான் 2004 மார்ச்சில் நான் போனேன், அந்த நாட்கள்லாம் இந்த நம்ம கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் நம்ம மும்பையில் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ நான் எங்கள் பகுதியில் வீடு வீடாக போவேன். நிறைய இன்சல்ட் எல்லாம் வரும். ஒன்றும் நான் கேரே பண்ண மாட்டேன். மறுபடியும் போயிட்டே இருப்பேன், சொல்லிகிட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 2004-5 இருந்து நாங்கள் ஒரலமில் ஒரு வீடு விடாமல் ஏறி இறங்கி இருப்போம். அத்தனை வீடும் இன்னைக்கு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்னன்னா, நான் நேசிக்கிற இயேசு, என்னை அன்பு செய்கிற இயேசு, எனக்காய் ஜீவன் கொடுத்திருக்கிற இயேசு, அவர் அன்புள்ளவர் என்பதை எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ள வேண்டும். என்னுடைய கத்தோலிக்க திருச்சபை எழும்ப வேண்டும். என் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் ஆத்துமா ஆதாயமாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட, பிரியமான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே வந்திருக்கிற நீங்கள் அப்படி செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம போனோன்னு அந்த பாவம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை பார்த்து பயப்படுதோம். ஆனால் வசனம் சொல்லுது சீராக் புஸ்தகத்தில், ஆண்டவருடைய கண்கள் 10,000 சூரியனை விட ஒளி படைத்தவை என்று சொல்லி. அப்போ நம்ம உள்ளத்தில் நினைக்கிற எண்ணங்கள், அதான் திருப்பாடலில் சொல்லப்படுகிறது, உன் வாயில் வார்த்தை உருவாகும் முன்னரே நீ எதை குறித்து பேச போறானி அவருக்கு தெரியும். அப்போ உன் நினைவுகள், உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவர்கிட்ட இருந்து ஒன்றுமே நம்ம மறைக்க முடியாது. அப்போ நீ அவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கானா, அடுத்த மாதம் நவம்பர் 1st சாட்டர்டேக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சொன்னாலும் ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷப்படுவார். என் பிள்ளை போயிருக்கிறான், என் பிள்ளை நல்லா செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு பாராட்டி அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். மனிதரின் கரங்களில் இருந்தோ மனிதரின் பார்வைகளில் இருந்தோ பாராட்டை நாம் ஒருபோதும், மனிதன் தரும் பெருமையை நாடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர் தரும் பெருமையை விட கடவுள் தரும் பெருமையை தான் நாம் நாட வேண்டும். பிரியமானவர்களே, மனுஷன் இன்னைக்கு நம்ம செஞ்சா நல்லதுன்மா, செய்யலைன்னா இவன் மோசம்மா. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னாலும் ஒரே மாதிரியாய் இருக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12 14 வரை. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்செயல்களை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒளியின் ஆட்சி, பவுல் சொல்றாரு, ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். படைக்கலன்களை, நம்ம ஒளியின் ஆட்சிக்குள்ள படைக்கலன்களை நம்ம அணிந்து கொள்ளணுமா? இயேசு கிறிஸ்துவை நாம் ஆடையாய் அணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்பந்தான் நம்ம இருளின் ஆட்சியை களைய முடியும். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு வயசான ஒரு அங்கிள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏம்மா,
எனக்கு தீய தீய எண்ணங்களெல்லாம் வந்துட்டு இருக்கு, நான் நினைக்கல, ஆனால் அது எனக்கு உள்ள வந்துட்டே இருக்கு, எனக்காக ஜெபிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எண்ணங்கள் வருதான் செய்யும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளும் போது அதை எதிர்த்து நின்று நாம் ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவை ஆடையாய் அணியும் போது நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா பாவங்களையும் மேற்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் பிரியமானவர்களே. அதனால நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. பாருங்க, நம்ம ஆண்டவரை எப்படி ஜெபிக்கணும். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம், நேரமாகிவிட்டது, வசனம் வாசிக்க வேண்டாம், 4ஆம் அதிகாரம் 23 to 24 சொல்லு. ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், காலம் நெருங்கி வந்து விட்டது, என்ன செய்யணும், கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் இன்னைக்கு ஆண்டவரை எப்படி தொழுது கொள்றோம்? ஆண்டவர் எப்படி இருப்பார்? அவர் ஆவியான தேவன், அப்படிதானே? நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க, ஏன் ஏசப்பாவை பார்க்க முடியாது, ஏன் ஏசப்பா ஆவியான கடவுள் அப்படின்னு சொல்லி, அவர் மறுரூபம் ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நிறைய கொஸ்டின் வந்துச்சு. அப்போது அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்பதான் நாம் ஜெபிக்கணும். நம்ம உள்ளத்தில் இருந்து தான் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேக நாம் புஸ்தகத்தை பார்த்து வாசித்து நான் ஜெபிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு விட்டதா? ஆனால் ஒரு சில ஜெபங்கள் இருக்குது. 1/4 மணி ஆராதனை தியானம்னு உண்டு, 1/4 மணி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு. தொடக்க நாட்கள்லாம் நான் என்ன செய்வேன்னா, சாக்ரமெண்ட் முன்னே போய் அந்த 1/4 மணி தியானத்தை நல்லா தியானித்து சாக்ரமெண்டில் அவர் சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு வரியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பேன். அப்போ எனக்கு ஜெபிக்க தெரியாது. அப்போது அதில் ஒரு வார்த்தை வரும், எப்படின்னா, உனக்கு வந்த சந்திப்பு பொருட்கள் எல்லாம் என்னால் அல்லவோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு அம்மா கிடையாது, அப்போ எனக்கு யாருமே ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வர மாட்டாங்க. அப்போ நான் ஒரு நாள் அந்த வரி படிக்கும்போது சொன்னேன், ஏசப்பா எனக்கு ஒரு சந்திப்பு பொருளும் வரல, ஒரு கெஸ்ட்டும் வரல, ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை வரும்போது நான் அப்படியே சோர்ந்துக்குவேன். ஆனால் ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஒருத்தங்க என்னன்னா, என் கணவருக்குள்ளே தெரிஞ்சவங்க ஃபாரின்ல இருந்துன்னா ரொம்ப அப்படி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நேரமும் அது செலுத்துக்குவேன். அப்போது ஃபாரின்ல இருந்து அவங்க பையன் வந்திருந்தான். அவங்க ஒரு பெரிய பேக்கெட் சாக்லேட்டும் எனக்கு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும், அந்த பர்ஃப்யூமும் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேனே, எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னேன், பாருங்கள் எனக்கு கிஃப்ட் ஆண்டவர் யாரோ ஒரு குஜராத்திக்காரன் மூலமாக எனக்கு கிஃப்ட் தேடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சும்மா பேப்பரில் படித்து இதுதான் ஜெபம் அப்படின்னு இல்லை, ஆவியிலும் உண்மையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு 5 நிமிடமாவது நாம் ஜெபிக்க வேண்டும். நாளுக்கு ஒரு அதிகாரமாவது நாம் படிக்க வேண்டும். 5 நிமிடம் கூட ஜெபிக்காத நான் எப்படி கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும்? எப்படி கிறிஸ்தவள் என்று சொல்ல முடியும்? இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பத்தில் கூட தாய்மார் ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டா பிள்ளைங்க போறது கிடையாது. அப்போ 5 நிமிஷம் ஜெபிக்காத நீ என்ன கிறிஸ்தவன்? பாருங்க, 2 கொரிந்தியர் 4:4 என்ன சொல்லுகிறது என்று வாசியுங்கள். அது சொல்லும், அந்த வசனம் இப்படியாய் சொல்லும், இவ்வுலகத்தின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் நற்செய்தியின் ஒளியை நாம் கண்டு கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவன் நம் அறிவு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறோம், அதனால தான் நம்ம ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், குருடு பண்ணி வச்சிருக்கிறான். அதிலிருந்து வெளிவரதான் இந்த நாளிலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் செய்வார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-6 சொல்லுகிறது, கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருளே இல்லை. அப்போ ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பாவம் நமக்குள் ஏதாவது வந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை பிரியமானவர்களே. அதனால் இந்த நாளில் நான் உலகுக்கு ஒளியாய் இருக்க வேண்டும், நான் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பெற்றோர்களை மதித்து உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு உங்கள் சகோதர சகோதரிகளை
நீங்கள் வெறுப்பீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும் என்று சொல்லி, பிரியமான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் உங்கள் வாழ்வை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். உலகிற்கு ஒளியாய் நான் வாழ வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி வரக்கூடிய ஒவ்வொரு செஷன்லையும் அர்ப்பணிக்கும் போது, கண்களை மூடி ஆராதிக்கும் போது, ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளும் போது தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளுவதை நீங்கள் உணர்வீர்கள். வேடிக்கைக்கும் பராக்குக்கும் இடம் கொடாதபடி இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுவாமி உமக்கு சாட்சிகளாக, உலகின் ஒளியாக, இருளில் இருக்கிற ஜனங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வரக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் உருமாற்றுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் புதிய படைப்பாய் அப்பா நிலைநிறுத்துங்க, உருமாற்றுங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவித துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah.